தமிழ்நாட்டுக்கான என்னுடைய கனவு என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் கனவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதுதான் என்னுடைய கனவு. அதை நோக்கி எங்களுடைய பயணத்துல கடந்த 5 ஆண்டு காலம் என்பது பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கு. எல்லா துறைகளையும் ஆல்ரவுண்டரா உயர்ந்திருக்கிறோம். என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த முத்திரை திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்துற வேற எந்த மாநில அரசும் இந்தியாவில நிச்சயமாக இருக்க முடியாது. நாங்க இப்படி ஆல்ரவுண்டரா அடிச்சு ஆடுற காரணத்தினாலதான் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலம் என்று ஒன்றிய பாஜக அரசு பாராட்டு சொல்லி இருக்கு. நம்பர் 1 மாநிலம் மட்டுமல்ல, இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டுன ஒன்லி மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். பொருளாதார வளர்ச்சியிலே மட்டுமல்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு என்பதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய தனித்தன்மையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல, அதாவது டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்கள்ல இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்றதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்க திராவிட மாடல் அரசு. நேற்று மதுரை வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரவாயல் துறைமுக மேம்பால பணிகள் தாமதம் குறித்து குற்றச்சாட்டி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை வாங்கினாங்க, வழக்கிலும் வாதாடினாங்க. இந்த பணிகள் நாங்கள் இந்த ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி இப்பதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். இதை விட பெரிய காமெடியும் நேற்று மேடையில அவங்க பேசும்போது நடந்துச்சு. என்னன்னா, பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. அதனால்தான் நான் என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினப்போ இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ தெளிவா சொன்னேன். இதை நான் சொன்னப்போ சில கேள்வி எழுப்பினாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றப்பவும் நான் சொன்னதை தான் உறுதிப்படுத்திட்டு போறாங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும்.